சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த துணை மேயருக்கான இருக்கை மேடைக்கு கீழே கவுன்சிலர்கள் இருக்கைகளுடன் சேர்த்து போடப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். தற்பொழுது இந்த இருக்கை விவகாரத்தை பொறுத்தவரை பொதுவாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய வழக்கம் என்னவாக இருக்கின்றது? மேலும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. இன்று சேலம் மாநகராட்சி இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் 11 மணிக்கு துவங்குவதாக இருந்தது. ஆனால் வழக்கமாக மேடை பகுதியில் மேயர் ராமச்சந்திரன், கமிஷனர் மற்றும் துணை மேயர் சாரதா தேவி ஆகியோருடைய இருக்கை போடுவது வழக்கம். ஆனால் கடந்த கூட்டத்திலேயே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிட்டதால் துணை மேயருக்கான இருக்கை அந்த இடத்தில் போடக்கூடாது என திமுகவினர், குறிப்பாக மேயர் ராமச்சந்திரன் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இதன் காரணமாக கீழே மேடை போடப்பட்டிருந்தது, அதாவது இருக்கை போடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த கூட்டத்திலே கடும் எதிர்ப்புக்கிடையே மீண்டும் மேடைக்கு சேர் கொண்டு வரப்பட்டு அதில் அமர்ந்தார். அதனால் பெரும் சர்ச்சை எழுந்தது. ஆனால் இந்நிலையில் அதே நிலைதான் இன்றும் ஊழியர்கள் துணை மேயருக்கான இருக்கையை கீழே போட்டிருந்தனர். ஆனால் துணை மேயர் இன்று கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்று விட்டதால் அந்த நிலை இல்லை. அதனைத் தொடர்ந்து சேலம் மாநகராட்சிக்கு வந்திருந்த அதாவது அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி தலைமையில் குடிநீர் திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் அனைவருமே கருப்பு சட்டையில் வந்திருந்தனர். அவர்கள் வந்திருந்து வழக்கமான இருக்கைகளை நேரடியாக போடாமல் தங்கள் இருக்கைகளை திருப்பி போட்டு கமிஷனருக்கு எதிராக எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் மாறி எதிர்புறமாக உட்கார்ந்திருந்தனர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர், அதாவது சர்க்கரை சரவணன், திமுகவில் வெற்றி பெற்ற சர்க்கரை சரவணன் தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறிவிட்டார். இதன் காரணமாக அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சால்வையை போட்டு தனது களத்தில் போட்டு உள்ளே கூட்டத்தில் வந்தார். அதற்கு திமுக கவுன்சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர் தனது சால்வையை இறக்கிக் கொண்டார். அதற்கு மாற்றாக தனது இருக்கையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் படத்தை வைத்தார். அது தொடர்ந்து கூட்டம் நடந்தது. ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான கவுன்சிலர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இமயவரமன் மற்றும் மூத்த கவுன்சிலரான குணசேகரன் ஆகியோர் கமிஷனர் எங்களை மதிப்பதில்லை, எனவே கமிஷனர் ஒழிகை என கோஷங்களை எழுப்பி கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினர். தொடர்ந்து திமுக, அதிமுக என அனைத்து கவுன்சிலர்களும் குடிநீர் திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது, அதற்கு கமிஷனர் தங்களின் ஏற்கனவே கடந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட தீர்மானத்தை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் கமிஷனர் இதற்கான சரியான பதிலை தெரிவிக்காத காரணத்தினால் தொடர்ந்து அவர்கள் மேயர் மற்றும் கமிஷனர் இருக்கை முன் அமர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தர்ணா போராட்டம் 30 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தது. தொடர்ந்து கமிஷனரை அவர்கள் அவதூறு பேசியதும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவர் பேசியதை அடுத்து கமிஷனர் மேயருடன் கலந்தாலோசனை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான கடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் மேற்கொண்ட முற்றுகை போராட்டத்தை ஒத்திவைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 47வது வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் புனிதா தன்னை அதிகாரிகள் மதிக்கவில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டி பேசினார். அவரை தொடர்ந்து ராஜா என்னும் கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், குடிநீர் விநியோகத்தில் புழுக்கள் இருப்பதாக தெரிவித்து அந்த புழுக்கள் அடங்கிய குடிநீர் பாட்டிலை சேலம் மாநகர கூட்ட அரங்கில் கொண்டு வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அமளி துமளி என பல்வேறு சர்ச்சை பேச்சுகள் பல்வேறு கோஷங்களுக்கு இடையே நடந்து முடிந்த நிலையில் தற்போது தொடர்ந்து கூட்டம் நடந்து வருகிறது. பிரீதா, நன்றி கண்ணன் விவரங்களுக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.